நம்ம இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எக்கும் உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் 1 கப் ஆஃப் பவுடர் சுகர் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணணும். ஒரே பவுல் அப்படியே போட்டுறக்கூடாது. 1 கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது ஒரு 10 ml ஆஃப் வெனிலா எசன்ஸ் நான் கலந்துருக்கேன். உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அது நீங்கள் போட்டுக்கலாம். அது போட்டு திரும்பவும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போது தயிர் 1/2 கப் ஆஃப் தயிர் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் மில்க் மேட் வேணுன்னா கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் கொக்கோ பவுடர், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஜல்லடையில் சலிச்சு தான் கண்டிப்பாக போடணும். அப்படியே போடலாமான்னா போடக்கூடாது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இதே கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பாலும் கலந்துக்கிறேன். கீ இருக்குது இல்லையா, அதை மெல்ட் பண்ணி கலந்துருக்கேன். அந்த மாதிரியும் கலந்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கலர் கண்டிப்பாக ரெட் வெல்வெட்டுக்கு வேணும்னா, இது ஹெல்த்தி வெர்ஷன் தான் பண்ணுறேன். இருந்தாலும் ரெட் வெல்வெட்டுக்கு அந்த கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ண போகிற ட்ரேயில் கீயும் கொஞ்சம் வீட்டும் கலந்துட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை இப்போ போட்டுட்டு கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா பபிள்ஸ் உள்ளே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அவனை பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ் அதில் பேக்கிங் மோடில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் இப்போது ஓவனில் கேக்கை பேக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அது பேக் ஆகட்டும். அப்படியே நம்ம விப்பிங் க்ரீம் நான் ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதை பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட் வெல்வெட்டுக்கு க்ரீம் சீஸ்ன்னு ஒன்று நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் அது அந்த டேஸ்ட் கொண்டு வரும். நம்ம க்ரீம் சீஸ்லேயே ஃபுல்லாகவும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் விப்பிங் க்ரீம் கலந்து பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. அந்த மாதிரி நீங்கள் க்ரீம் சீஸ் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா, பன்னீர் இருக்குது இல்லையா, பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதோட கலந்து விப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கேக் நம்ம 3 லேயராக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நான் மேல் லேயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே கையிலையே உதுத்துட்டு வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக தான் அதுக்கு தேவைப்படும், வச்சுக்கலாம். இப்போ ஒரு விப்பிங் க்ரீம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கேக் மேலே அந்த கேக் பண்ணுவோம்ல அந்த இது மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு கேக்கோட ட்ரே வச்சுட்டு, இப்போது நான் 3 லேயர் கட் பண்ணியிருக்கேன் கேக்கு. ஃபஸ்ட் லேயரை வச்சுட்டு இந்த சுகர் சிரப் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கலந்த வாட்டரை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவி விடுறேன். ஏன்னா இது நமக்கு நல்லா கேக்கோட சாஃப்டாக வர்றதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இதே சேம் மெத்தடு தான். ஒரு லேயரை அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சுகர் சிரப் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப கொஞ்சம் விப்பிங் க்ரீம், அது மாதிரி ஒரு 3 லேயர் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி 3 லேயர் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ரெட் வெல்வெட் கேக் எப்போதுமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட கலரும் சரி வைப்ரண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அடுத்த லேயர் வச்சுட்டேன் பாருங்கள். திரும்ப இதுலேயும் சுகர் சிரப் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அது சாஃப்ட்னஸ்க்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது ஃபைனல் லேயர் விப்பிங் க்ரீம் நான் போடுறேன். போட்டுட்டு இதை நீங்கள் நல்ல ரோல் பண்ணி நல்லா சுற்றி விட்டுட்டு ஸ்பீடாக பண்ணணும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். நல்லா சுற்றி விட்டுட்டு தான் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் லேயர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக போட்டுட்டேன் நான். இன்னும் அந்த சைட்லலாம் இன்னும் கொஞ்சோண்டு போட வேண்டியது இருக்குது பாக்கி. அது மாதிரி போட்டுடலாம். நம்ம கேமராவை நேராக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஒரு அந்த கோன் இருக்கும்ல அந்த இதில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நமக்கு பிடிச்ச டிசைனில் நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அழகாக 3 பட்டர்ஃப்ளைஸ், ஹாப்பி பர்த்டே, இது நம்மளோட டெக்கரேஷன், நம்மளோட விருப்பம்தான். கொஞ்சம் சுகர்
கேண்டீஸ் மாதிரி இருக்கும்ல, குட்டி குட்டி பால்ஸ் இருக்குல்ல, அதுவும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம் தான். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கோதுமையில் அழகாக வீட்டிலே நீங்கள் இதை செய்யலாம். இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.